விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. இதில் கூட்டத்தை புறக்கணித்தவர்கள் மீது நடவடிக்கை தேவையில்லை எனவும் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமகவின் செயல் தலைவர் அன்புமணி கூட்டத்தை புறக்கணித்த நிலையில் இது பல்வேறு பேசுபொருளை கிளப்பியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இது குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக அன்புமணி வரலாம் என பாமக கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். கூட்டத்தை புறக்கணித்தவர்கள் மீது நடவடிக்கை தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மாநாடு பணிகளில் இருந்த கட்சி நிர்வாகிகள் கவலையோடு இருப்பதால் கூட்டத்திற்கு வராமல் போயிருக்கலாம் எனவும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தைலாபுரம் தோட்டத்தில் பாமக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதற்கு செயல் தலைவர் அன்புமணி புறக்கணித்த நிலையில் இது பல்வேறு சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதுகுறித்து தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அதாவது கூட்டத்தில் வராமல் இருந்த அன்புமணியும் கூட்டத்தில் பங்கேற்கலாம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் காதர் இணைப்பில் இருக்கிறார். காதர், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. புதுச்சேரியில் தற்போது தைலாபுர தோட்டத்தில் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் திடீரென ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் அல்ல. ஒரு வாரத்துக்கு திட்டமிட்டு இது கூட்டம் நடைபெற்றதாக ராமதாஸ் கூறியிருந்தார். இக்கூட்டத்தில் இதனை தொடர்ந்து வன்னியர் சங்க கூட்டம், மகளிர் அணி கூட்டம், மாணவர் அணி கூட்டம், பசுமை தாய் அமைப்பு கூட்டம் என அனைத்து அணி அமைப்புகள் கூட்டம் நடைபெறும் என்று கூறியுள்ளார். 50 தொகுதியில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சோதனைகள் தாங்கிய கட்சி தானுக்கு 50 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும், அக்கட்சி அமைக்க வேண்டும் என ஆலோசனை செய்யப்பட்டுள்ளது. எனவே தான் சமூக நீதியோடு வாழ்வதாக என பாமக வன்னியர் சங்கம் பாடுபட்டு வருகிறது. பிரம்மாண்ட மாநாட்டை கூட்டினோம். 10 லட்சம் பேர் கலந்து கொண்டனர். அதன் தொடர்ச்சியாக எப்படி வேலை செய்ய வேண்டும், 50 தொகுதிகளில் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவுரையாக வழங்க உள்ளனர். நிர்வாகிகள் செல்லும் யோசனைகளை நானும் கேட்கிறேன். யோசனைகள் பராமரிக்கொள்கிற கூட்டத்தில் கூட்டியுள்ளோம். 45 ஆண்டுகள் ஊடகம் ஆதரவு அளித்து வருகிறது என்று தெரிவித்தார். நிர்வாகிகள் உச்சகட்ட வரத்தின் மேல் செயல் தலைவர் ராமதாஸ் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துவிட்ட பதிவை பார்ப்பதோடு அவர் வரலாம், வராமல் போகலாம் என்று பதில் அளித்தார். டாக்டர் ராமதாஸ் 50 சட்டமன்றத்தில் படித்துக் கொண்டே ஜெயித்து பலம் கொண்டு பாமக கூட்டணியில் சேரும் போது அதிக தொகுதிகள் வெற்றி பெறும் என கூறினார். இக்கூட்டத்தில் வராத மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக கூறப்படுகிறது. ராமதாஸ் மாவட்ட பணிகள் இருந்து கட்சி நிர்வாகிகள் தலையோடு இருப்பதால் கூட்டத்திற்கு வராமல் போயிருக்கலாம் என்று கூறியிருக்கிறார். பத்திரிகையாளர் கேள்வி ஒன்றுக்கும் அவர் பதில் அளித்துவிட்டார். டாக்டர் ராமதாஸ் மாநாட்டு பணியின் சிறப்பாக பணியாற்றவர்கள் அனைவருக்கும் பாராட்டியிருக்கிறார். நான் அன்புமணி ராமதாஸ் பெயரை கூறியிருக்கேன் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல் கட்சி நிர்வாகிகள் யாரையும் கட்சி பதவியிலிருந்து நீக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். விருப்பப்பட்டால் கட்சி பதவியில் இருந்து வெளியேறலாம் என்று அவர் கூறினார். மேலும் பேசிய அவர் கட்சிக்கு அப்பா மகன் என்ற கோஷ்டி பிரச்சனை எதுவுமே இல்லை என்று கூறியிருக்கிறார். தற்போது வரை கூட்டம் நடைபெற்று வருகிறது. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி காதர்.